நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் எம்பெருமான் முருகபெருமான் வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சிங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க. லக்ன அடிப்படையில சனி பகவான் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. ஏன்னா சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி ஜூலை மாசம் 13ஆம் தேதி தொடங்குதுங்க. ஜூலை மாசம் 13ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரை 4 மாத காலங்கள். இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது? ஏங்க எடுத்தவன ராஜயோகம்னு சொல்றீங்க? நல்லா பாருங்க. இதுல ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம கொடுக்கிறோம். யாரும் கொடுக்காத பலன் நம்ம கொடுக்கிறோம். என்ன தெரியுங்களா? சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது. ஏன்னா குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருக்கார். ஏன்னா 2 கிரகமுமே சுயசாரம் வாங்கி போதுங்க. நல்லா பார்த்துக்குங்க. 2 கிரகமும் சுயசாரம் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாருடைய ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு. பிளே தமிழை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா பாருங்க, ஃபுல் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும். ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு இயக்கத்துக்கு காரகம், தொழிலுக்கு காரகர், உத்தியோகத்துக்கு காரகர், நம்முடைய ஆயுளுக்கு காரகர். சனி கொடுக்க யார் தடுப்பார்? ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை ராஜயோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. இவங்களுடைய திறமைய யாராலையும் கெஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் பாருங்க. விருச்சகத்தை பொறுத்தவரை பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா பின் வாங்க மாட்டாங்க. செம்மையான குணம் விருச்சகத்தை பொறுத்தவரை. ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். என்னால ஜெயிக்க முடியும், என்ன யாரும் எதிர்த்து நிற்க முடியாது, எது வந்தாலும் என்னால பேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற தைரியம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். ஆனா ஒருத்தரை பார்க்கறதுக்கு பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கும். ஆனா பழகி பாருங்க, ஒரு அன்பான குணம், தன்மையான குணம் உங்கள்கிட்ட மட்டும்தாங்க இருக்குது. ஆராய்ச்சியாளர்கள், போட்டியாளர்கள், திறமை உள்ள நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக லக்னம், விருச்சக ராசிலாம் இருப்பாங்க. கஷ்டமான வேலையும் இஷ்டமாக பார்க்கக்கூடிய ஒரே ராசி விருச்சகம். விருச்சகம் விருச்சகம் 1000 போட்டி போராட்ட தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ராசியும் விருச்சகம். விருச்சகம் விருச்சகம் அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயிற்சிங்க. இது எப்படி? கண்டிப்பா விருச்சக ராசியுடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்தக்கூடிய பயிற்சி தான் இந்த கிரக பயிற்சி. மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணா வருத்தப்படுவீங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். பார்த்துக்கோங்க. லைஃப்ல எது வந்தாலும் சரி, எதிரி இல்லாத ஆளை நீங்க இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா எல்லாத்தையுமே இப்ப தும்சம் பண்ணக்கூடிய நேரம் விருச்சகத்துக்கு வருது. ஏன்னா 5ஆம் பாவத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் உட்காந்துருக்காருங்க. என்ன சொல்லுவாங்க, வக்ரனா பின்னோக்கி நகர்ந்து வர மாட்டேன், ஸ்லோவா போற, அவ்வளவுதான். இப்ப எல்லாமே பக்கவா இருக்கு உங்களுக்கு டைமிங். ஏன்னா விருச்சகத்தை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, அர்த்தாஷ்டம சனி 2.5 வருஷம் நடந்துச்சு, கேட்டு பாருங்க. இப்ப எல்லாமே நீங்க வெற்றியை மட்டும்தான் பார்க்கணும், தோல்விக்கு வேலையே இல்லை. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது ராஜா. கர்மாவை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் யோசிங்க. உங்களை யோசிக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குது. கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு யோசனை ஓடும் பாருங்க, அதை வெளியில கொண்டாங்க. நீங்க அறிவை மட்டும் வெளியில கொண்டாங்க, உங்களை யாரும் அசைக்க முடியாதுங்க. விருச்சகத்தை பொறுத்தவரை ஓப்பனா சொல்ல போனா எல்லாமே எது வந்தாலும் என்னால முடியுங்கிற தன்னம்பிக்கை வாங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். இப்ப கொடுப்பாரு பாருங்க யோகத்தை. ஏன்னா இவங்களுக்கு பாருங்க வருமான இன்கம்ல பயங்கர தடையை கொடுத்து விட்டாரு தெரியுங்களா. கடன் வந்துச்சான்னு கேட்டு பாருங்க, பகை வந்துச்சான்னு கேட்டு பாருங்க, இல்ல இடத்துல பிரச்சனை வந்துச்சா பாருங்க, காசு பணம் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிச்சான்னு கேட்டு பாருங்க. எல்லா இடத்துலயும் பிரேக்கை கொடுத்து விட்டாரு. எப்ப வந்து மார்ச் மாசத்துல இருந்து கேளுங்க. மே மாசத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வருமான ரீதியில பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறது யாரா? விருச்சகம் மட்டும்தாங்க. டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, சகோதர சகோதரி மன வருத்தம்,
வீட்டு இடத்துல பிரச்சனை, ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அம்மாவுடைய அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை, கேட்டு பார்த்தா ஆம்பளன்னு சொல்லுவார். வேலை இல்லாமல் எத்தனை பேர் அலையிறாங்க எழுப்பாரு. தொழிலில் எத்தனை பேர் கடன் வந்துச்சு, வேலையில் எத்தனை பேருக்கு பிரச்சனை வந்துச்சு, எத்தனை வேலை மாறினாலும் மட்டும் கேட்டு பாருங்க. லிஸ்ட் எடுத்து லிஸ்ட் போட்டு சொல்லுவாங்க விருச்சிக ராசிக்காரங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஜனவரியிலேருந்து வேலை உத்தியோகம் பறி போணுச்சு எத்தனை பேருக்கு. வேலை உத்தியோகம் மாறினீங்களா மாறலையா, இல்லை வேலை உத்தியோகம் கலகம் வந்துச்சா, நிறைய தடையில பார்த்தது நீங்க தாங்க. எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. கணவன் மனை ஒற்றுமை, படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம், இது எல்லாமே தாமதமானுச்சு. எல்லாமே கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். நிம்மதி இருக்காதா, எனக்கு நல்ல நிம்மதி வருமா வராதா அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனதும் நீங்க மட்டும்தான். இனிமே எது வந்தாலும் சரி, என்னால ஜெயிக்கணுங்கிற தைரியம் மட்டும் கூடாதீங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறுது. என்ன காரணம் தெரியுங்களா? நல்லா பாருங்க. குரு பகவான் சுயசாரம் வாங்க போறாரு 1. அடுத்து சனி பகவான் குருவுர சாரத்துல போறாரு 2. இந்த 2 கிரகம் உங்க வாழ்க்கையை மாத்தி விட்டுரும். 5ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் எங்கெங்கெல்லாம் பாக்குறாரோ எல்லாமே நல்லா தான் நடக்குங்க. ஜாதகத்துல மட்டும் குரு பகவான் மட்டும் நல்லா மட்டும் இருந்துட்டாருன்னா இப்ப நீங்க தாங்க கிங்கு. எப்போ தெரியுமா? செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, எதை எடுத்தாலும் வெற்றியை கொடுப்பாரு பாருங்க. தோல்விக்கே இல்ல ராஜா, வெற்றியை மட்டும்தான் ராஜா நீங்க பார்க்கணும். இப்ப எத்தனை பேருக்கு வேலை மட்டும் கிடைக்கும் பாருங்க. ஏன் வேலை கிடைக்கும்? என்ன காரணம் சொல்லுங்க? செவ்வாய் நீசத்துல இருந்து எப்போ வந்துட்டாரு. கண்டிப்பா அந்த செப்டம்பர் அக்டோபருக்குள்ள வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை, நல்ல அனுகூலமான வேலை கிடைக்கும். 2வது விஷயம், ஏன் வேலை உத்தியோகஸ்தான அதிபதி யார்? உங்களுக்கு செவ்வாய் பகவான் தானே. எப்படி பார்த்தா உங்க ராசியை வந்து ஒரு தொற்றுவாரு. கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு போவீங்க. அது இல்லாம சனி பகவானுடைய பார்வை பாருங்க, 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 3ஆம் பார்வையை சிறப்பு பார்வையை பார்த்து 2ஆம் இடத்த வருமான ஸ்தானத்தை அவர் 10ஆம் பார்வையா சிறப்பு பார்வை கொடுக்கும் போது யார் ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரோ வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு மக்கள் பேசுற அளவுக்கு வேலை உத்தியோகத்துல தகுதியை கொடுத்துருவார். ஏன்னா இது எல்லாமே பக்கவாது. குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துல படுது, சனி பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துல பொருளாதார வருமானத்தை படுது. அப்ப வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடை இல்லாம திடீர்னு வரும் வேலை. நல்லா பார்த்துக்கணும். டக்குன்னா சுலபமான வராது, திடீர்னு வேலை கிடைச்சிரும். எப்படி விருச்சிக ராசி எல்லாமே திடீர் வாழ்க்கையே என்னடா திடீர்னு மாறிடுச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு வரும். படிப்பு கல்வியில எதிர்பாராத ஒரு முயற்சி வரும் பாருங்க. இப்போ மூளையை போட்டு கசக்கு பாருங்க. இப்போ எத்தனை பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க ராஜா? லக்னத்துல யாருக்கு சூரியன் இருக்கோ அவங்க எல்லாமே எழுதுங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் அக்டோபருக்குள்ள கிடைக்கும். விதி ஜாதகம் நல்லா இருந்தால், லக்னத்துல சூரியன் இருந்தால், அரசியல் அரசாங்கத்துல சாதிக்கக்கூடிய ஒரே ராசி விருச்சிக ராசியை மட்டும்தான் இருக்கு. ஏன்னா நீங்க விருச்சிக ராசியில் நிறைய பேர் அரசாங்க அரசியல்ல இருப்பீங்க. அதனால சொல்றோம், படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து எத்தனை பேருக்கு வழக்கு இருக்கு? ஆனா வழக்கெல்லாம் இப்ப முடிவு கட்டி விடுவார் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டுமே, அம்மாவுடைய சொத்தா இருக்கட்டும் அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும், எந்த ஒரு சொத்தா இருந்தாலும் வழக்கு பிரச்சனை சரியா. ஏன்னா 11ஆம் இடத்தை அவர் லாபஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக சனி பகவான் கொடுக்குறாரு. அங்கே வழக்கு பிரச்சனை சரி பண்ண போறேன்னு சொல்றாருங்க. 3, 7, 11 அவர் பார்க்கறதுனால இங்கே வழக்கு பிரச்சனை சரியாகும். ஏன்னா அவர் 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்துல 7ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்த்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்தை பார்க்கறதுனால இங்கே குடும்பத்தில் உள்ள வழக்கு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவார். இடம் பிரச்சனை, பூமி பிரச்சனை எல்லாமே சரியாகும். சொந்தமாக வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் எல்லாமே வாங்கு. ஏன்னா குரு பார்க்கறதே சுப செலவு பண்ணுன்னு தான் அவர் சொல்றாரு. நீ வீட்டில் போடு, இடத்துல போடு, காசு பண்ணது இதில் போட்டு செலவு பண்ணுன்னு தான் சொல்றாரு. கண்டிப்பா இது நடக்கும். இது இந்த பிளான் அதிக பேருக்கு மைண்ட்ல ஓடும். கண்டிப்பா பண்ணிக்கோங்க. இப்ப கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண தடை கிடையாது. பிடிச்ச பெண்ணு காதல் திருமணம் நிறைய பேருக்கு சக்சஸுங்க. திருமணத்துக்கு அவர் கையே வைக்க மாட்டார், டச்சப்பே பண்ண மாட்டார் சனி பகவான். ஏன்னா கண்டிப்பா ஆல்ரெடி திருமண பேசி முடிச்சு வச்சிருப்பாங்க. கண்டிப்பா நிறைய பேர் காதல் திருமணம், 2 குழந்தை பாக்க எல்லாமே சூப்பரா இருக்கும். திடீர் லாட்டரியும் அடிக்க போதுங்க விருச்சிக ராசிக்கு. எழுதியே வச்சுக்கலாங்க. கண்டிப்பா திடீர்னு பணம் அடிக்கும். விருச்சிக ராசி எத்தனை பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க? கண்டிப்பா எடுத்து பாருங்க யோகத்தப்ப. கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். என்ன காரணம்னா சனி பகவானும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, குரு பகவானும் 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்ப கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்குது. 11ஆம் இடத்தை சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த யோகம் இருக்குங்கிற சொல்றோம். எல்லாம் காரணம் இல்லாம இங்க சொல்லலை. சுப செலவா நிறைய விஷயம் பண்ணுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். தொழில் நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு வெற்றி வருது. நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, மெக்கானிக்கல் வேலை, மருத்துவ வேலை, ஆசிரியர் வேலை, நகையடை வச்சிருக்கவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்கும் சூப்பரா இருக்கு. இப்ப நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்? இதுல விஷா நட்சத்திரம் தான். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க. சும்மா மார்ச் மாசத்துலேருந்து பாருங்க ரொம்ப கஷ்டம், தடை, வம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு மனக்குழப்பத்தில் இருக்காங்க. ஸ்டெடியான ஒரு மைண்ட் தாட்டே உங்கள்கிட்ட கிடையாது தெரியுங்களா?
என்னடா லைஃப் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு ஒரு தடுமாற்றத்துக்கு போயிட்டாங்க. நிலை குணம் வந்து ரெட்ட குணமாக மாறுது. கரெக்டாக திங்க் பண்ண முடியல. ஆனால் இப்போ பாருங்கள் சூப்பரான யோகம் வரும் பாருங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழிலில் ஒரு மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம், ஒரு இடத்த மாற்றுறது, தொழிலை மாற்றுறது, உத்தியோகத்தை எல்லாமே சூப்பராக ஒரு மாற்றம் வருது. கண்டிப்பாக பாருங்கள். நகைக்கடை, அடுத்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஆசிரியர் வேலை, கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசவனத்தில் பிறந்தவங்க கஷ்டப்பட்டதே நீங்கள் தான். கஷ்டத்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப பிரேக்கை கொடுத்து விட்டார். வேலையிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, வேலை இல்லாமல் தடுமாட்டத்தில் நிறைய வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, குடும்பத்தில் செலவாக வருது, வருமானமே இல்லை, தொழிலில் ரொம்ப நஷ்டத்தை கொடுத்துருக்காரு, உத்தியோகத்தில் ஒரு தடையை கொடுத்துருக்காரு. இனிமேல் தடையே இருக்காது. திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வியில் வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருங்க. நீங்கள் தேடி போகணும், உங்களுக்கு தேடி வரும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி, அதுவும் அனுசனத்தில் பிறகு அதிகமாக இருக்கணும். அதிக ஜாதகம் கொடுத்து அனுசனத்துக்கு தரும். இப்போ கேட்டேஜில் பிறந்தவங்க இதுலேயுமே ஒரு புத்திசாலி குணம், நல்லா டேலண்டான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி பேசணும், எப்படி சாதின்னு சொல்லி பயங்கரமாக யோசிப்பீங்க. இன்னும் பாருங்கள், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது. ஆனால் அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே எல்லாருக்கும். ஐடி ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பேங்கில் வேலை பார்க்குறவங்க உயர்ந்த ஒரு பொறுப்பு போகக்கூடிய தகுதி தான் தேடி வருது. வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி விருச்சிக ராசியை பொறுத்தவரை விபரீத ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது.